ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அலா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து 3 மணி நேரத்துக்கு முன்னையே ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு 4 தடவை கழுவி வச்சுருக்கிறேன். இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாக. அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இருக்கிற அரிசியும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுவும் அரைச்சாச்சு. இதையும் ஊற்றிக்கலாம். இந்த மிக்சி ஜார்லேயே தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இது கூடவே 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு வந்து கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி தண்ணியாட்ட கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப் அரிசிக்கு 3 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை நல்லா கரைச்சிக்கலாம். பாகுபதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். வெல்லத்தில் தூசி துரும்பு ஏதாவது இருக்கும், அதனால் கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். நம்ம பாத்திரத்தில் செய்வோமோ அதே பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கிட்டே சேர்த்துக்கோங்க மாவு. இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாட்டம் தான் இருக்கும். போக போக நல்லா கெட்டியாயிக்கும். நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா போக போக அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா பாருங்கள், கெட்டி ஆயிடுச்சு. இது மாதிரி நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இது கூடயே ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இதுலேயே நான் வந்து ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது வந்து தேங்காய் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இப்போ ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இதுலேயே வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வாசனைக்காக வேணும்னா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நெய் சேர்த்துக்கோங்க. இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கையில் வந்து பச்சை தண்ணி தொட்டு இது மாதிரி அழுத்தி பாருங்கள். இது மாதிரி அழுத்தி பார்த்து கையில் ஒட்டலைன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு காட்டன் துணியில் கொஞ்சமாக நனைச்சி நல்லா புழிஞ்சிட்டு நம்ம ரெடி பண்ண அலா புட்டை சேர்த்துக்கலாம். தண்ணியில் கரண்டியை நனைச்சிட்டு எடுத்து போடுங்க. ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து போட்டுக்கலாம். அலா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.